பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள். கொஞ்சம் சாப்பிடு செல்லம். அம்மா நீங்களும் ஒரு வாய் சாப்பிடுங்க. குட் மார்னிங் குட்டி. எந்திரிடா செல்லம், எந்திரி டைம் ஆச்சு. இப்பதாம்மா தூங்கவே ஆரம்பிச்சிருக்கேன், நீ போமா. தாத்தா எழுந்திரிச்சு பூஜை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. எந்திரிடா செல்லம், எந்திரிடா. ஏந்திர குட்டி, திட்டுவாருடா. ஏந்திரு. இத பாரு, சீக்கிரமா போய் பல்லு விளக்கிட்டு வா. அம்மா காஃபி போட்டு தரேன், என்ன சரியா? சீக்கிரம் ரெடி ஆயிடு. நான் போனதும் நீ தூங்க ஆரம்பிச்சிருவ. நானே உனக்கு பிரஷ்ல பேஸ்ட் போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா. பாத்தியா, நினைச்சேன் தூங்கிட்ட பாத்தியா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நானே உனக்கு பிரஷ்ல பேஸ்ட் போட்டு எடுத்துட்டு வந்து குடுக்கறேன். குட்டி குட்டி, ஏந்திரி குட்டி. குட்டி செல்லம். அம்மா நீ இன்னும் போலையாமா? நீ முதல்ல பாத்ரூமுக்கு போ, அப்பதான் நான் போவேன். அம்மா இன்னும் கொஞ்சம் செல்லம் நேரம் செல்லம். தூங்கிக்கிறேன். குட்டி குட்டி ஏந்திரி குட்டி. இது பாரு, டூத் பேஸ்ட் வச்சிருக்கேன் பிரஷ்ல. நீ போய் பிரஷ் பண்ணிட்டு வா செல்லம். செல்லம் தானே என் செல்லம். சீக்கிரமா வந்துடணும் என்ன? அம்மா ஒரு 5 நிமிஷம். போடா போடா. ஏய் சீக்கிரமா வந்துடு, அம்மா காஃபி போடுறேன். சரிம்மா. லட்சுமி, தோ வந்துட்டேன்பா. என்னப்பா? பூஜை பண்றதுக்கு பூ வேணுமே, எங்க? இதோப்பா, இங்கதான்ப்பா இருக்கு. மா என்ன குட்டி, வரேன். என்னடா? மா டவல் எங்கம்மா? டவல் தோ தோ இங்கதான் இருக்கு. Thank you. லட்சுமி, தோ வந்துட்டேன்பா. அப்பா சொல்லுங்கப்பா. இந்த கற்பூர பாக்கெட்டை கொஞ்சம் கட் பண்ணி கொண்டா.
சரிங்கப்பா. ஃபோன் எடுக்கல. இந்தாங்கப்பா. மா குட்டி வந்துட்டேன். மா வந்துட்டியாமா? என்ன குட்டி? மா சோப்பு இல்லம்மா. புதுசு இருக்கு, இப்ப எடுத்துட்டு வரேன். சீக்கிரம். குட்டி மா இந்த சோப்பு குடுமா. இந்த. Thank you. லட்சுமி, தோ வந்துட்டேன்ப்பா. சொல்லுங்கப்பா. இந்த தீப்பெட்டி எங்க? தோ இது இருக்குப்பா. ஆ, தோ வந்துட்டேன் குட்டி. அப்பா சந்தோஷ் கூப்பிடுறான், என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஆ, ஆ. மா தோ வரேன் குட்டி. இந்தா. தேங்க்ஸ் மா. ம். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். அற்புதமாகிய அருள் பெரும் சுடரே, அருமறைத்தேன் தரும் கருணையன் கடலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே. இந்த பெருசு இன்னும் ரொம்ப நாளைக்கு வாழணும்னு சாமி கும்பிடுதா? சீக்கிரமா போகணும்னு சாமி கும்பிட்டா நாம ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஐயோ தப்பு, பெரியவங்கள அப்படியெல்லாம் பேசக்கூடாது குட்டி. மா நீ முதல்ல என்ன குட்டின்னு கூப்பிடுறத நிறுத்து. நீ தானே எனக்கு சந்தோஷம் பேர் வச்ச, சந்தோஷம் தான் கூப்பிடணும். சரி குட்டி. மா நான் இப்ப டிஃபன் எடுத்துட்டு வந்துடுறேன் இரு. சாப்பிடுப்பா. ம். சாப்பிட்றப்ப மொபைல பாரு, புஸ்தகத்தை படி. தட்டை மட்டும் பாத்துறாத. தருதல. சாப்பிட்றப்ப வேற எதுலையும் கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எத்தனை தடவை சொல்றது? பெரியவங்க பேச்ச கேட்டா உன் கௌரவம் கவுந்துருமா? தாத்தா கோச்சிக்கிற மாதிரி நடந்துக்கலாமா குட்டி? இது யாரு பேச்சையும் கேட்காது. ஆமா, உன் புள்ள இன்னைக்கு சூரிய உதயத்தை பார்த்தானா? பெருசு எனக்கு முன்னாடி அலாரம் வச்சிருந்துச்சா நான் என்ன பண்றது? சும்மா டேய், அங்க என்ன முனவலு? என்னைய பார்த்து பேசு. இல்ல தாத்தா, ஆபீஸ் ஒர்க்ல ரொம்ப டயர்டா இருந்தது, நாளையில இருந்து ட்ரை பண்றேன்னு சொல்ல வந்தேன். லட்சுமி, என்ன அது? அச்சச்சோ, நான் இப்ப எடுத்துடுறேன்ப்பா. வேணாம், நானே எடுத்துக்கிறேன். எனக்கு கையாலாம் நல்லா தான் இருக்கு. சாப்பிட்ற இடத்த சுத்தமா வச்சுக்கணும். டேய், வர்றப்ப ஏடிஎம்ல என் பென்ஷன் பணத்தை எடுத்துட்டு வந்துரு. கொடுங்க. சரி தாத்தா. வயசானவங்களுக்கு தர்றது பேர் தான் பெண் சன்னா. நியாயமா இவருக்கு பேர் பெண் தாத்தான் தான் வச்சிருக்கணும்.
அச்சோ. டேய் என்னடா குட்டி சாப்பிடாமலே எழுந்திருச்சிட்ட? அது வந்துமா ஹெட் ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு. ஒரு அர்ஜென்ட் வொர்க் இருக்குமா. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பாத்தீங்களா, காதலிக்கும் போதே போன் அவாய்ட் பண்றான். இன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ண போறானோ. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். சாப்பிட்டுட்டு போடா குட்டி. இல்லம்மா, அரவணையோட எப்படிடா போவ? இல்லம்மா டைம் இல்லம்மா. ஐயோ என் புள்ளைய சாப்பிட விட மாட்டேங்கிறாங்களே. குட்டி 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 2 வாய் சாப்பிடுப்பா. வேணாமா இப்ப எனக்கு. ஏய் சாப்பிடுப்பா. இன்னொரு வாய் குட்டி சாப்பிடணும். இன்னொரு வாய் வாங்குப்பா ப்ளீஸ். இந்தா ப்ளீஸ் பா. ஏய் குட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். செல்லம்ல? இந்தா இன்னும் செல்லம் தானே என் செல்லம்ல? இன்னொரு வாய். எதுக்குடா இவ்வளவு ஹரிபரி? சாப்பிடுறா. என்னமா இது? ஏய் அரவயிரோட எப்படிடா போறது? உடம்புக்கு கெடுதல் தானே. தாத்தாவே பரவாயில்லம்மா. சரி குடு குடு. சரி பாய். ஏய் அச்சச்சோ. ஆண்டி சாரி ஆண்டி. ஏய் கண்ணு முன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கா. குட்டி சைடு வாங்குங்க பரிமளாக்கா. குட்டி இந்த லக்ஷ்மி அதிசயமான പുല്ലതാ പെറ്റിട്ട് இருக்கா. എടോ അങ്ങോട്ട് പറയരുതടാ. ഞാൻ ആരാണ് നിങ്ങൾക്ക് മനസ്സിലായിട്ടില്ലേ? ഐ ആം ദി സെക്രട്ടറി ഓഫ് സ്നേഹ അപ്പാർട്ട്മെന്റ്. മനസ്സിലായോ? ஒரு வாய் ஒரே ஒரு வாய். சாப்பிடு. போதும். ഞങ്ങൾ വയ്ക്കാം. ഞാൻ ഞങ്ങളെ പിന്നെ വിളിക്കും. இந்தடா வேண்டாமா. கொஞ்சம் தான் அவ்வளவுதான். എന്താ ചേച്ചി, നിങ്ങളുടെ പിള്ളേക്ക് ചോറ് കിട്ടുന്നോ? சாப்பிடாம ഓ എന്തൊരു പാസം. പോയിക്കോ. ബൈ. ஒரு வாய். போதும். ஏய் திவ்யா அவன் கூட போய் பைக்ல ஏறிக்கிறியா? சந்தோஷ் ஞானம். இல்ல அவனுக்கு முக்கியமான வேலை அதானே. ஆமாமா. உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இன்னொரு நாளைக்கு அவன் பைக்ல போலாம். ஓகே ശരി, നീ Bye, പുറപ്പെട്. டேய் குட்டி நில்லுடா. പറഞ്ഞത് ഓർമ്മയുണ്ടല്ലോ. ആ അതെ ഞാൻ ഇപ്പൊ വരും. ஜாக்கிரதையா போகணும். அச்சு என்னங்க மாமா? முதல்ல கோயிலுக்கு போறோம். Okay. மத்தியானம் தியேட்டருக்கு போறோம். Okay. அடுத்து பிரியாணி கடையில போய் ஒரு வெட்டு வெட்டுறோம். ஓகே அது- மாமா வரேன். வரோம். உல்லாச உலகம் நமக்கே சொந்தம். செய்யடா. కాదల్ జోడి కాలలియే బయలుదేరారు. இந்த வயசுலயும் இப்போதா கல்யாணம் ஆன மாதிரி ஜோடியா போறாரு பாரு. கொடுத்து வச்சவங்க அனுபவிக்கிறாங்க. குட்டி 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 அம்மா என்னம்மா? ஒரே ஒரு வாய். இல்லம்மா டைம் இல்லம்மா. ஒரு வாய் தான். സൂക്ഷിച്ചു പോണേ മോളെ. இந்த இவ்வளவுதான். இந்த ஒரு வாய் தான். இந்த இத மட்டும் வாங்கிக்கோ. போதுமா டைம் இல்லம்மா எனக்கு. சரி இந்த ஒரு வாய்டா என் செல்லம் தானே. சரிம்மா. லஞ்ச் எல்லாம் ஃபுல்லா சாப்பிடணும். நான் பாத்துக்கோங்க. பாத்துக்கிறேன். பை. நான் என்ன சொல்றேன் ஒரு வாய் தானே. ஒரு வாய் தான். அம்மா, பாதி time இல்லம்மா. இருக்கு. சாப்பிடு. போதும். இது பாரு கடைசி வாயை மிச்சம் வைக்காத. சாப்பிடு. அடடா. தம்பி வண்டி என்ன ஸ்டார்டிங் ட்ரிபிளா? மே ஹெல்ப் யூ. நான் வேணா வண்டி ஸ்டார்ட் பண்ணி தரட்டுமா? இல்ல வேண்டாம் அங்கிள். அண்ணே எதுக்குண்ணே? உங்களுக்கு வயசாயிடுச்சுண்ணே. என்ன தங்கச்சி என்ன போய் வயசானோம்னு சொல்லிவிட்ட? தங்கச்சி நான் பந்தா பரம்சம் இல்ல, பலசாலி பரம்சம். இது மிலிட்டரி பாடி. மாமா என்ன மாமா அது? அவங்களுக்கு எதுக்கு ஏதாவது அசிங்கமாயிட போய் பாருங்க மாமா. தம்பி ஸ்டாப். கொஞ்சம் இறங்கு. அட இறங்குப்பா. அப்படியா? இறங்கு. பக்கமா. அந்த பக்கம் பிடிச்சுக்கோ. இப்ப பார். எப்படி? சூப்பர் அங்கிள். சூப்பர் அண்ணே. தம்பி நீ ஃபாஸ்ட் ஃபுட் பாடி, நாங்க இயற்கை உணவா சாப்பிட்ட நேச்சுரல் பாடி தம்பி. Thank you அங்கிள். எப்படி? கலக்கிட்டீங்க மாமா. மாமானா மாமா தான். இந்த வேகத்தோட போகணும். வா. போங்க மாமா. வரமா. குட்டி நான் சொல்ல மறந்துட்டேன். என்னம்மா? நான் கோயிலுக்கு போறேன். நீ ஆபீஸ்ல இருந்து வரும்போது என்ன கோயில்ல இருந்து கூட்டிட்டு வருவியா? ஓகேமா. பாய். பாய்மா. பாய். பாய்னா. சரி தம்பி.
சாப்பிட்டா தானே அதானே. வண்டியே ஸ்டார்ட் பண்ண முடியல. ஆமா. ஏச்சு இப்போ உன்னை கூட்டு போற படம் என்ன தெரியுமா? என்ன மாமா? 2021 லவ் ஸ்டோரி. பார்க்க வேண்டிய படம் மாமா. இரு ஒரு நிமிஷம், ஒரு செல்ஃபி ஒன்னு எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. வா. கொஞ்சம் நில்லு லக்ஷ்மி. இந்த வயசுலயே உங்க மகனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கியே, சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது கூடவே போய் ஸ்கூல்ல உட்காந்து பாட்டம் சதுக்குன்னவா? கிண்டல் பண்ணாதீங்க பரிமளாக்கா. இப்படி வெகுலியா இருக்காது லக்ஷ்மி. நீ இப்படி இருந்தா உன் பையன் நாளைக்கு அவங்க பொண்டாட்டி பக்கம் சாஞ்சி உன்னை தெருவுல விட்டுருவான். என் புள்ள ரொம்ப நல்லவன். அவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். ஆஹா. ஆறி போச்சு. லட்சுமி, நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடுற மாத்திரை எடுத்துட்டு வாமா. இதோ இப்ப தரேன்பா. ஒன்னும் நல்லா இல்லையே. பஸ் இந்த பக்கம் வரும், இவன் மட்டும் ஏன் இந்த பக்கம் பாத்துட்டு இருக்கான்? ஹலோ மச்சான், பஸ் இந்த பக்கம் வருது, நீங்க எதுக்கு இப்ப ஆப்போசிட் சைடுல பாத்துட்டு இருக்கீங்க? மச்சான், படிக்கிற புள்ள பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவான். ஓகே. இடிக்கிற புள்ள ஃபிகருக்கு வெயிட் பண்ணுவான். நான் படிக்கிற புள்ளையும் இல்ல, இடிக்கிற புள்ளையும் இல்ல, பின்ன துடிக்கிற புள்ள. மச்சான், என் நெஞ்சில கை வச்சு பாரு. 96 படத்துல விஜய் சேதுபதிக்கு துடிக்கிறத விட ஸ்பீடா துடிக்கும். டேய், இப்ப எதுக்குடா விஜய் சேதுபதி எல்லாம் இருக்கிற? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? ஏன் இந்த பக்கம் பார்க்காம ஆப்போசிட் சைடுல பாக்குறேன்னு கேட்டேன். நீ என்ன சொல்லணும்? மச்சான், என் ஆளு அந்த பக்கத்துல இருந்து தானே வருவான்னு சொல்லிருக்கணும். அத விட்டுட்டு துடிக்கிற புள்ள படிக்கிற புள்ளன்னு என்னடா இவன்? அதானே. டேய், இவன் நம்ம செட்டுக்கே செட் ஆக மாட்டான். ஏன் மச்சான் அப்படி சொல்லிட்டு திடீர்னு? பின்ன என்னடா, ஏ ஃபிகர் ஓ ஃபிகர்னு பிரிச்சு பேசுறான். ஃபிகர்ங்கிறது a+b ஒரு ஹோல் ஸ்கொயர். என்ன ஃபயர்? ஓஹோ, பிரிச்சு டிரைவ் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி சக்சஸ் பண்ணி காட்டுறவனுக்கு அவ ஒரு 5 மார்க் ஆன்சர்டா. பின்றானே. அப்ப மத்தவனுக்கு அண்ணிடா பண்ணி. சீ, நானும் இவன் கூட சேர்ந்து இந்த பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். டேய், நாய் வண்டி வந்துருச்சுடா. டேய், வத்தல தொத்தல எல்லாத்தையும் ஏத்து. வாங்க 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 வாங்க, ஏறுங்க ஏறுங்க வாங்க, எல்லாரும் ஏறுங்க. போங்க போங்க. வரலையா? நல்லா இருக்கேன்னு நினைச்சேன். சரி, இங்கே ஆண்டி ஏறுடா. ஏறு ஏறு. ஏறுடா சீக்கிரம். போடா. ஏறுங்கடா. கண்டக்டர் மாமா, ஏய் நீ வண்டி ஏத்துற மாமா. ஏய் ஏறுங்கடா. என்ன மாமா, நிக்கிற பஸ்ல போய் ஏற சொல்றியே? எங்க பிரெஸ்டேஜ்ல என்ன ஆவறது? தினம் உங்களோட பேஜாரா போச்சுடா. பேசாம விசில ஊது மாமா. ஸ்லோவா போகும்போது ஏறிக்கணும்டா. ஓகே வா. எதுக்கு இப்படி விழுந்து விழுந்து படிக்கிற? செமஸ்டர்ல மார்க் கம்மியாச்சுன்னா எவனாச்சும் ஒரு மஞ்ச மாக்கான பார்த்து வீட்ல என்ன கல்யாணம் பண்ணி வச்சுவாங்க. என்ன பாக்குறீங்க? விண்டோ சீட்டுக்கு பக்கத்து சீட்டுக்கு கம்பல்சரி டியூட்டி. அதான் வச்சுக்கோங்க, வாங்கிக்கிறேன். டேய், பாட்டு பாடுறா. நண்பனுக்கு கோவில கட்டு, அவ போக மாட்டான் உன்னை தவிட்டு. எஜ்லவருக்கு ஃப்ரெண்டோட பேச்சு, நட்பு தாண்டா என்னோட மூச்சு. இத பாரு. நண்பனுக்கு கோயில கட்டி, அவ போக மாட்டா உன்னை தவிட்டு. உட்காரு. ஒண்ணு கண்டுக்காத, அப்படியே விட்டுரு. வா நண்பனுக்கு கோவில கட்டு. இப்படி கழுத மாதிரி ஆளுக்கு கத்திக்கிட்டு இருந்தா நான் எப்படி படிக்கிறது? நீ ஃபெயிலே ஆனாலும் பரவாயில்ல. உங்க வீட்ல உனக்கு 1க்கு 2 மஞ்சமாக்கான மாப்பிள்ளைங்களா பார்த்து கட்டி வச்சா கூட பரவாயில்ல. கிட்ட பேச்சு கொடுத்து மாட்டிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன ஏன் பொறுக்கி பசங்க திவ்யா. இந்த மாதிரி பசங்கெல்லாம் சந்து கிடைச்சா சர்க்கஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். நண்பனுக்கு கோவில கட்டு, போக மாட்டா உன்னை தவிட்டு. நண்பனுக்கு கோயில கட்டி. காலேஜ் வந்துருச்சு, படிக்காத பசங்க இறங்கு 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 இறங்கு. தோ
தோழிகளே, தோழர்களே அண்ட் ஆன்ட்டிகளே, கச்சேரி இதோட முடிஞ்சது. நாளைக்கு சந்திப்போம். ஹாப்பியா போங்க. எடு 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 வண்டி எடு வண்டி எடு. வா மச்சான், நம்ம உள்ள போலாம். டேய் வாடா டேய். ஏய் மச்சான், ஏன் நோட்றா? டேய் டேய் டேய், என்ன ஓடுற? நில்றா. ஏய் ஸ்டாப். டேய் டேய், எதுடா இப்ப அந்த பஸ் பின்னாடி ஓடுனுங்கற? டேய் மச்சான், அதுல தான்டா என் நோட் இருக்கு. டேய் எல்லாம் டெய்லி வர டிக்கெட் தான்டா, வாங்கிக்கலாம்டா. டேய் மச்சான், அந்த நோட்ல தான்டா என் ஹால் டிக்கெட் இருக்கு. மச்சி, அப்ப கண்டிப்பா எக்ஸாம் எழுத போறியாடா? வேணாமா பின்ன? தமிழ்நாட்டோட எதிர்காலம்டா நானு. டேய் 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 டேய், இப்படி சொன்னவனுங்களா கேட்ட முடினு போகா டிவி பார்த்து நிக்கறானுங்க. நீ அந்த பொண்ண நோட்ட விட போதே நினைச்சேன் நீ உன் நோட்ட விட போறன்னு. சரியா சொன்ன மாமா. வா போலாம் வா. நாமப்ல இவெல்லாம் எக்ஸாம் எழுதி என்னடா பண்ண போறான்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நான் பஸ்ல கிளம்பிட்டேன். சாரி பவித்ரா, வண்டி இன்னைக்கு ரொம்ப மக்கர் பண்ணிருச்சு தெரியுமா? 4 தடவை நின்னு டார்ச்சர் உயிரை வாங்கிருச்சு தெரியுமா? சரி பரவாயில்ல விடு. ஈவினிங் ஆபீஸ் விட்டதும் ஜம்புலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்துரு. கோயிலுக்கா? வெறும் கையோட வா. ஏன் வேணா அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வா. அவ்வளவுதானா? பின்ன இல்ல, என்ன தாலியோட வர சொல்லுவேன்னு நினைச்சேன். போன வைடா பக்கி. வந்துட்டேன். வாங்க பரிமளாக்கா வாங்க. லக்ஷ்மி, காலையில உங்க பையனுக்கு ஊட்டி விட்டுட்டு வாசல் வரைக்கும் போனியே, அப்பவே உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். இட்லிக்கு தொட்டுக்கு அது என்ன சட்னி அது? அப்பா, மாடிப்படி எல்லாம் ஒரே மனமா இருந்துச்சு. அப்படியெல்லாம் நான் ஒண்ணு ஸ்பெஷலா செய்யலையே. ரெகுலர் புதினா சட்னி தான். இலாண்டி கதலன்னு வேணாம். புதினா சட்னில புதினா புளி தவிர வேற என்ன சேர்த்த? அது 4 கொண்ட கடலை, 4 வறுத்த பட்டாணி, 2 பூண்டு, 2 துண்டு தேங்காய், 1/2 படி வேர்க்கடலை, அவ்வளவுதான். நான் கேட்டது அந்த வாசனை பத்தி. மணக்க மணக்கா அப்படி என்ன சேர்த்த சொல்லு. ஐயோ, நிஜமாவே வேற எதுவும் சேர்க்கலையே. அரைக்கிறப்போ 1/2 ஸ்பூன் தனியா தனியா வறுத்து அரைச்சோம்னா கொஞ்சம் மணமா இருக்கும். இத கூட நானா பண்ணல. ஹரி சார் டிவில சொன்னதுல நான் செஞ்ச ஐடியா தான். அப்படியா? சரி, எனக்கு ஒரு கப்பு கூட, நானும் டேஸ்ட் பண்ணி பாக்குறேனே. ஓ தரேனே. லட்சுமி, இதோ வந்துட்டேன்ப்பா. அப்பா, ஏதாவது வேணுமாப்பா? ஆமா, பரிமள எதுக்கு இங்க வந்திருக்கு? அது ஒண்ணும் இல்லப்பா, சட்னி வாசனையா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க. ஆமா, நம்ம வீட்டுல சட்னி, எதிர் வீட்டுல சாம்பாரு, பக்கத்து வீட்டுல பொரியல், மாடி வீட்டுல இட்லி. இதே பொழப்பா போச்சு உனக்கு. சாப்பிட தெரிஞ்சா மட்டும் பத்தாது, சமைச்சு சாப்பிட பழகிக்க. பரிமளாக்கா பாவம்பா, திட்டாதீங்க. பரிமளாக்கா, இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க.
நான் எதுக்கு இதெல்லாம் மனசுல பெட்டுக்கிட்டானோ நான் அவரை தப்பாவே நினைக்க மாட்டேன். அவரு என் டார்லிங் லக்ஷ்மி. இந்த வயசுல அஜித் மாதிரி எவ்வளவு அம்சமா இருக்காரு பாரு. தள்ளிப்போ சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். நான்சென்ஸ். லக்ஷ்மி அப்புறம் ஈவினிங் என்ன பிளானு? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சாயங்காலம் கோயிலுக்கு போகணும், புளியோதரை குடுக்கணும். அச்சச்சோ, டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவர் டிவில வருவாரு. ஹரிகிருஷ்ண தானே? ஆமா. பத. வெல்கம் டு ஹரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட ஃபேமஸ் செஃப் ஹரி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஹாய். எப்படி சார் நீங்க எந்த ரெசிபி பண்ணாலும் அவ்ளோ டேஸ்டா இருக்கு? உங்கள மாதிரி ஒரு செஃப் இந்தியாவிலே யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டா குக் பண்றீங்க. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. என்னை விட திறமைசாலி நிறைய பேர் இருக்காங்க. நான் கூட எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். எங்க அம்மா மாதிரி எவ்வளோ பேரு வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்காங்க. நான் டிவியில வருதுனால என்ன பெரிய ஷெஃப்னு சொல்றீங்க. ஆனா தன் கணவனுக்கோ குழந்தைக்கோ பாசத்தோட அன்பா சமைக்கிற எல்லா குடும்ப பெண்களுமே பெரிய ஷெஃப் தான். சார், எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது நீங்க எல்லாரையும் புகழ்ந்து பேசுற இந்த குணம் தான் மக்கள் எல்லாரையும் உங்க பக்கம் இழுக்க வைக்குது. சரிங்க சார், இன்னைக்கு நீங்க எந்த மாதிரி ஒரு டிஷ் மக்களுக்கு பண்ணி காமிக்க போறீங்க? ரொம்ப எளிய முறை மற்றும் சத்துமிக்க ஒரு டிஷ்ஷை தான் பண்ண போறேன். சூப்பர் சார். என்ன டிஷ்? பாவக்காய் ஹல்வா. பாவக்காய் ஹல்வாவா? என்ன, நான் பாவக்கான்னு சொன்ன உடனே உங்க முகம் ஏன் இப்படி மாறுது? ஏன்னா அது கசப்பு, அதனால தானே? ஆமா சார். ஆனா பாவக்கால அவ்வளவு சத்து இருக்கு. உங்க உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிற ஒரு காய்னா அது பாவக்காய் தான். அது கசப்பா இருக்குன்னு நிறைய பேர் சாப்பிடாமலே இருக்காங்க. இவங்களையும் சேர்த்து அவங்களையே சாப்பிட வைக்கணும். அதுல கசப்பு இல்லாம இருந்தா எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதனாலதான் இதுல நான் ஹல்வா பண்ண போறேன். சூப்பர் சார். இப்போ இந்தியாவோட ஃபேமஸ் செஃப் நம்ம ஹரி சார் நமக்காக இப்போ பாகற்காய் அல்வா எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க போறாரு. வாங்க நம்மளும் அவர் கூட சேர்ந்து அந்த அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாவக்காவை நறுக்குங்க. அப்புறம் வாணலியில ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கங்க. பாவக்காவை லேசா வதக்கிக்கங்க. அப்படியே மிக்ஸியில போட்டு இந்த பயலுக்கு இதே பொழப்பா போச்சு. கிரிக்கெட் விளையாடுறங்கிற பேர்ல நம்ம வீட்டுல இருக்க பொருள்களை பூரா உடைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை என்ன பண்றேன் பாரு. இப்போ வெல்லத்தை பாகா காய்ச்சிடும். இந்த பயலுகளை என்ன பண்றதுன்னே தெரியல. இதே வேலையா போச்சு இவனுங்களுக்கு. இப்ப அந்த பாகோட சேர்த்து இந்த பாவக்காய் ஜூஸ ஊத்த போறோம். இது நல்ல பதம் வர வரைக்கும் பொறுமையா காத்துட்டுருங்க. அவசரப்பட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற டேஸ்ட் இதுல கிடைக்காது. எல்லாம் நல்ல பதமானதுக்கு அப்புறம் இதுல நல்ல வறுத்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய். என்னங்கடா? சாரி ஆன்ட்டி, தாத்தா கொஞ்சம் பால் குடுக்க சொல்லுங்க ஆன்ட்டி. டேய், மரியாதையா ஓடி போயிருங்க. உதச்சு புடிவேன் ராஸ்கல். ரெடி. நம்ம பாவக்காய் அல்வா இப்போ ரெடி. சாப்பிட்டு பாக்குறீங்களா? சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? வாவ், சூப்பர் சார். ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க தாத்தா. சீனியர் சிட்டிசன்னா எப்பவும் கூலா இருக்கணும். டேய், எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? உங்களை போறோம்னு ராஸ்கல். இவங்களே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. முதல்ல ஒண்ணே உதைக்கணும். எப்ப பாரு எதையாவது ஒண்ணு சொல்லி வீட்டுக்குள்ள லக்ஷ்மி, வந்து உங்க இன்சல்ட் மாமனார் தூங்குனதுக்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் வந்துடுறேன். உனக்காக இன்னைக்கு ராத்திரி முழுதும் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்க போறேன் பாரு. வர வர இந்த வீட்டுல எதுவுமே ஒழுங்கு இல்லாம போச்சு. சின்னதுகளும் தப்பு பண்ணுதுங்க, பெருசுகளும் தப்பு பண்ணுதுங்க. டூ பேட். இந்த புஸ்தகத்தை எங்க வச்சேன்னு தெரியல. ஏன் தாத்தா பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. வீட்டுக்குள்ள பந்து விழுந்துருச்சுன்னா அவர் தர மாட்டாருன்னு. நீங்க வேற பந்து வாங்கி விளையாடுங்க.
இந்தாங்க பணம். தேங்க்ஸ் ஆண்டி. எப்படிதான் இந்த பெருசை வச்சு சமாளிக்கிறீங்களோ? டேய் ஒத்த விழும், ஓடுங்க இங்க இருந்து. சிங்காரனே. அம்மா அம்மா சொல்லுங்கம்மா. ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வாங்களேன். சரிங்கம்மா, ஆட்டோ கூட்டிட்டு வரேம்மா. ஏய் லட்சுமி நின்னுட்டு இருக்கா பாரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, அதுதான் கோயிலுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு போறேன். லக்ஷ்மிக்கு ஊர்லயே நல்ல பேரு, இங்கே அவளுக்கு நல்ல பேரு. என்ன நல்ல பேர் எடுத்துட்டாங்க? எல்லா நல்ல பேரும் பிரதீபாக்கு தான். அர்ச்சனா கல்யாணத்துல அவளை மேடை ஏற விடாம எப்படி அப்பன பாத்தியல்ல பிரதிபா. அப்ப இதையும் ஏதாச்சும் பண்ணு பிரதிபா. பண்ணிடுவோம். என்ன லட்சுமி, கோயிலுக்கா? ஆமா பிரதீபா, நீயும் வரியா? ஆமா, வாரம் வாரம் நீ தான் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிற. உனக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா என்ன? நான் ஒரு நாள் வரதுனால மட்டும் எனக்கு ஏதாவது நடந்துருமா? வேணும்னா எனக்கும் சேர்த்து நீயே வேண்டிக்கோயே. கண்டிப்பா எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். யார் அது? நம்ம மேல் வீட்டு குமுதா. பையன் பிறந்திருக்குன்னு சொன்னாங்கல்ல, இப்பதான் வீட்டுக்கு வர்றாங்க. பையனா? ஆமா லட்சுமி. லட்சுமி ஒரு நிமிஷம். குமுதாமா ஒரு நிமிஷம். குமுதா ஆட்டோலயே இருக்கட்டும். லக்ஷ்மி, இப்போ குமுதா இப்பதான் டெலிவரி ஆகி முதல் முறையா வீட்டுக்கு வர போறா. இந்த நேரம் பார்த்து நீ அவ முன்னாடி போய் நின்னா நல்லாவா இருக்கும்? ஆமா ஆமா, நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னதான் தப்பா பேசுவாங்க. சோ நீ என்ன பண்றனா, ஜஸ்ட் few minutes, கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போய் ஒளிஞ்சு மறைஞ்சு இருந்துக்கோ. அவங்க போனதுக்கு அப்புறம் நான் உன்னை வர வச்சுக்கிறேன். ஓகே ஃபார் யூ? அங்கயா? எடுத்துக்கோ போ. சரி. திரும்பி நின்னுக்கோ. என்ன? திரும்பிக்கோ. ஹே குமுதா, வெளியில வா. கியூட் இல்ல? ஹே பையனா? ஆமாக்கா. அச்சு நீலாగే ఉంది. கையில டஸ்ட்பின் இல்லனா இப்ப நான் கொஞ்சம் இருப்பேன். அப்புறம் வந்து நான் பாக்குறேன். சரியா? சரி சரி வா போலாம். பிரித்திபா, நான் லட்சுமி கிட்ட சொல்லிட்டு வரேன். அவ அங்கேயே நிக்கட்டும், நீங்க வாங்க. சரி போலாம். அம்மா, ஆட்டோ வந்துருச்சு. இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, குமுதா குழந்தையோட முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கான்னு என்னை இங்க மறைஞ்சு நிக்க சொன்னாங்க. யாரு? பிரதீபா மேடம் சொன்னாங்களா? அவங்க போன பிறகு எனக்கு சொல்லுங்க, நான் வரேன். ஏம்மா, அவங்களாம் எப்போ போயிட்டாங்கம்மா. ஏம்மா இப்படி இருக்கீங்க? வாங்க போலாம். உண்மையாவே போயிட்டாங்களா? ஆமாம்மா, நீங்களே பாருங்க. சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா, இரு நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல. இல்லம்மா, பரவாயில்லம்மா, நான் எடுத்துக்கிறேன். வாங்க வாங்க.
அந்த பாத்திரத்தெல்லாம் நல்லா உள்ள வச்சிருங்க. கொடுக்குமா, உட்காருங்கம்மா. நல்லா உள்ளதுலேயே உட்காருங்க. பார்த்து போயிட்டு வாங்கம்மா. சரிம்மா, அடகண்ணே பொறுமையாக போங்க. சரிங்க. சரிம்மா, போயிட்டு வாங்கம்மா. தம்பி, என்னடா அண்ணா? எனக்கு ஒரு டவுட்டுண்ணே. வெள்ளிக்கிழமை சார் எங்க போறாருன்னு தானே? ஆமாண்ணே, ஒருவேளை கோயிலுக்கு போலாம். போலனா சாரோட ஒய்ஃப் டின்னு கட்டிடுவாங்க. கரெக்ட் தானே? தம்பி, சத்தமா பேசாத. அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்ப லவ்வா? 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வேலைக்கே வந்தேன். அடுத்த வாரம் வரைக்கும் இருக்க முடியுதான்னு பாரு. வந்து வேலையை பாரு. ஏப்பா, இந்த டேபிளை கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கப்பா. ஓ சாரி சார், நான் எடுத்துறேன். சார் 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 இருங்க சார், நான் எடுத்துறேன் சார். பரவாயில்ல, ப்ளீஸ் சார். சாரி சார். என்ஜாய் யுவர் சார். யாருங்க இவரு? எங்க முதலாளி. नकेन्द्रकन्या वृषगेधनाभ्यां नमो नमः शङ्कर पार्वतीभ्यां नमः शिवाभ्यां वृषवाहनाभ्यां विरिञ्चि विश्वेन्द्रसुपूजिताभ्यां विभूतिपाटीरविलेपनाभ्यां नमो नमः शङ्कर पार्वतीभ्यां. தம்பி, இந்த தூக்குவாளியை கொஞ்சம் உள்ள கொண்டு வந்து தரீங்களா? தம்பி, தம்பி, நான் கொண்டு வந்து தரேங்க. தேங்க்ஸ். குடுங்கம்மா. உங்களை தான் ஆளக்கானான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்களே வந்துட்டீங்கம்மா. வாங்க. சரிங்க. என்னங்க அது? புளியோதரை. வாரம் நெய்வேத்தியம் பண்ணி பிரசாதம் கொடுக்கறது வழக்கம். வெள்ளிக்கிழமை ஆனா எனக்கு இது செஞ்சே தீரணும், இல்லைன்னா தலையே வெடிச்சிரும். வரேங்க. சார், மாலை வாங்கிட்டு போங்க. லிங்கேஸ்வரா, பொனே, நான் உன்னை பார்க்க வரல. என்ன தப்பா நினைச்சுக்காத. ஓகே? சார், இன்னொரு தொன்னை கிடைக்குமா சார்? இன்னும் லைன்ல எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க. எல்லாருக்கும் கொடுக்கணும்ல சார். இருக்கிறது கொஞ்சம் தான் சார். ப்ளீஸ் சார். சாரி சார்.
டே ஹரி, நீ இந்த ஹோட்டல் வச்சிருக்க, விதவிதமா சமைக்கிற. ஆனா இவ்ளோ டேஸ்டா சமைக்கிற கைக்கு உன் சொத்தை எழுதி வச்சுட்டு சந்தா கட்டி சிஷ்யனா சேர்ந்துடலாம் போல. எவ்ளோ நேரம்? ச்சே, என்ன சொன்னாலும் சந்தோஷ் டைமுக்கு வர்றதே இல்ல. சொன்னா சொன்னபடி எப்பதான் வருவானோ? தேங்க்யூ சார். ஓம் சாம் சிவாய நமஹ. ஓம் சங்கராய நமஹ. ஓம் மகேஸ்வராய நமஹ. பூஜை அதுமா திடீர்னு கரண்ட் போயிடுதே. ஹரி, வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் திங்கிற மனுஷங்களுக்கு நல்லதே இல்லை. ஓகே, நம்பி கெட்டவர் எவரையா, நம்பி கெட்டவர் எவரையா, நம்பி கெட்டவர் எவரையா, உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை 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 நம்பி கெட்டவர் எவரையா, உமை நாயகனை திருமயிலையின் நம்பி கெட்டவர் எவரையா, உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா, உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா, உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா. ரொம்ப அழகா பாடின. தேங்க்யூ. உன் பேர் என்ன? பவித்ரா. பவித்ரா. ஸ்ரீமதே அபயாம்பிகா சமேத மேதாலீஸ்வராய நமோ நமஹ. வாகர்த்தா விவித சம்யுக்தோ வாகர்த்த பிரதிவர்த்தயே. எனக்கு என்னமோ தெரியல, இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை சந்தோஷ்க்கு கட்டி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பனே, என்னதான் புளியோதரை திங்க நான் வந்தாலும் உன்னை நினைக்காம இருக்க முடியல. இவ்வளோ ருசியா புளியோதரை செஞ்சவங்க யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சாகும். தயவு செஞ்சு என் கண்ணை காட்டுப்பா. ஜயாய ருத்ராய வீரதண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமஹ. த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான். நீதானா? சி, ஏன் இப்படி பயமுறுத்துற? பயந்துட்டியா செல்லம்? மூஞ்ச பாரு, என்ன ஆள்டா நீ? சார், இந்த புளியோதரை யார் சார் செஞ்சது?
சார் நான் தான் சார் செஞ்சேன். சார் முகத்தை பார்த்தே யார் எப்படி சமைப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறோம். நான் ஏன் கேட்டியவா? உண்மையை சொல்லுங்க, யார் செஞ்சது? சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க, நானே சொல்றேன். யாருன்னா இங்கதான் இருந்தாங்க சார். யாரு சார்? அவங்க தான் சார். ஏய் அங்க பாருடி ஹரி சார். ஆமால. வா போலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார். உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் சார் நாங்க. ஓ எப்படி சார் இவ்ளோ வெரைட்டியா சமைக்கிறீங்க? சான்ஸே இல்ல சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ சார். ஓகே சார் அங்க சார் ஒரு பாருங்க. நிமிஷம். சார் இங்க பாருங்க, போன் பாருங்க. தேங்க் யூ. Thank you, sir. Thank you சார். எங்க போனாங்கன்னு தெரியலையே. இப்படி மிஸ் பண்ணிட்டேனே. இன்னைக்கு எப்படியாவது அவங்களை கண்டுபிடிச்சாகணும். எவ்வளவு அருமையா புளியோதரை செஞ்சிருக்காங்க பாரு. இதை எப்படிதான் செஞ்சாங்கன்னு கேட்டு நான் கத்துக்கணும். டேய், சொன்னா சொன்ன டைம்க்கு சொன்ன இடத்துக்கு வரதே இல்ல. ஆனா சமாளிக்கிறதுக்கு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரட்டுமா இல்ல தாலி வாங்கிட்டு வரட்டுமான்னு என்ன ஏமாத்துறது. இல்ல 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 இல்ல. சரி அதெல்லாம் விடு. நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? என்ன சொன்ன? நம்ம லவ்வ பத்தி உங்க அம்மா கிட்ட சொன்னியா இல்லையா? என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? இன்னும் அதுக்கான டைம் கரெக்டா அமையல பவித்ரா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா நான் கிழவி ஆயிடுவேன். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல பவி. ஸ்ட்ரைட்டா நம்ம 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம். கொன்னுடுவேன் உன்னை. இன்னும் 2 நாள்ல நீ உங்க அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி பேசுற. இல்ல நான் உங்க வீட்டுக்கு வந்து பேசிடுவேன். எங்க போனாங்கன்னு தெரியல. கோயில் பூரா தேடிட்டு அந்த அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே. மிஸ் பண்ணிட்டேனே. சரி தெய்வமே, அடுத்த முறை பார்க்கலாம். என்னம்மா? குட்டி, கோயில்ல காத்துட்டு இருக்கேன்பா. எப்பப்பா வருவ? அம்மா, நான் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். சரி 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 குட்டி, நீ வேலையை பாரு. நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். அப்புறம் குட்டி,
லட்சுமி ரா 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 என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன்க்கா. பிரசாதம் மிச்சம் இருக்கா இல்ல எல்லாம் காலியா? இருக்கு, நான் உங்களுக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு தரேன். அது பண்ணு, உனக்கு புண்ணியமா போகும். உங்க மாமனாருக்கு தெரியாம எனக்கு கொண்டு வந்து கொடு. அவர் என்ன பார்த்தாலே ஏன் அப்படி காண்டாகிறாரோ தெரியல. சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு மனசுல எதுவுமே கிடையாது பரிமளாக்கா. அடிப்படையில அவர் ரொம்ப நல்ல மனுஷன். சரி அது விடு. என்ன இன்னைக்கு மூஞ்சில இவ்ளோ சந்தோஷமா இருக்கு? கோயில்ல சாமி ஏதாவது இன்ஸ்டன்ட்டா வரம் கொடுத்தாரா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு பொண்ணை பார்த்தேன், பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. எப்படியாவது அந்த பொண்ணை என்னோட சந்தோஷ்க்கு கட்டி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. விசாரிக்க வேண்டியதானே? யார் அந்த பொண்ணு, எங்க இருக்கா? தெரியலையே, நான் அதெல்லாம் கேட்கவே இல்ல. నువ్వు అడగకుండా తానే వచ్చేస్తుందా? ఏ ఇప్పుడు இருக்க? பார்த்தோடனே மண்டல பலு பெருதிலியா? அப்போ சட்டு புட்டுன்னு பேச்சு முடிக்க வேண்டியதானே? கரெக்ட் தான். எனக்கு அவ்வளவு சாமர்த்தியம் பத்தலையே. பாப்போம். உலகம் சின்னதுங்கிறது உண்மைன்னா எங்கேயாவது என்னோட கண்ணில் படாமலையா போயிடுவா? ஹாய் ஆண்டி. ஹாய். இந்த சாரி உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஆண்டி. நன்றி ஆண்டி. பை த பை, இன்னைக்கு புளியோதரை டே இல்ல? வீட்டுக்கு போய் கை கால் கழுவிட்டு நேரா உங்க வீட்டுக்கு தான் வருவேன். புளியோதரை ரெடியா வச்சுக்கோங்க. ஓகே, நான் வரேன். சரி, நானும் வரேன்க்கா. லக்ஷ்மி, இங்க வா. அந்த பொண்ணு சரியில்லை லக்ஷ்மி. என்ன சரியில்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? సంథింగ్ రాంగ్. పేచి నడవడిక అంతా నాకు తప్పుగా తెలుస్తుంది. ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திவ்யா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ உண்டு, அவ காலேஜ் உண்டுன்னு இருக்கா. నువ్వుదా చెప్తావు. ஆனா எனக்கு என்னமோ அவ காலேஜ் போற மாதிரி தெரியல. வேறேதோ தகுடு தத்தம் நடக்குது. இரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நேனே கணிப்பெடுத்தானு. பேப்பர் பேப்பர் பழைய பேப்பர் வாங்குறது. பேப்பர் பேப்பர். பரிமளாக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. லீலா ஏதோ பழைய பேப்பர் போடணும்னு சொல்லிட்டு இருந்தா. நான் வர சொல்றேன். பேப்பர் காரே, இருங்க இருங்க. இருங்க இருங்க. சொல்லுங்கம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பரலட்சுமி. லீலா, பழைய பேப்பர்காரர் வந்திருக்காரு. நீ ஏதோ பழைய பேப்பர் போடணும்னு சொன்னியே, வரியா? நான் இப்ப வரேன். பரவாயில்ல லட்சுமி, ஞாபகம் வச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். சரி, பாத்துக்கோ, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ். சரி. அம்மா, இந்த நோட்டு வேண்டாமாமா? திவ்யே. என்னம்மா? இதுல புதியதாயிட்டு ஒரு நோட் உண்டு, வேணும்? அதெல்லாம் வேண்டாம், കളഞ്ഞേക്ക്. சரி, அப்ப வேண்டாம். ஐயோ சாரிப்பா. பரவாயில்ல, விடுங்கம்மா. இந்தாம்மா 120 ரூபா. என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருந்துச்சு. இப்பதான் ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இனிமே தொல்லையே இல்லாம எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன்.
இன்னைக்கு கோயில்ல நான் ஒரு பொண்ண பார்த்தேன். எப்படி இருந்தா தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ. உங்க புள்ளதான். வீட்டுக்கு வர நேரத்தை பாத்தீங்களா? எவ்வளவு லேட்டா வரான். இருங்க, நான் வந்துடுறேன். அதுக்கப்புறம் பொண்ணை பத்தி சொல்றேன், சரியா? மா மா வந்துட்டேன். கதவு தரமா? வந்துட்டேன் குட்டி. நடந்து தானே வர முடியும், பறந்தா வர முடியும். குட்டி அம்மா பாப்பா. உனக்கு 100 வயசுப்பா. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்னையா? ஒரு விதத்துல ஆமா, ஒரு விதத்துல இல்ல. அப்படின்னா? அப்படின்னா வர 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 வர. வா வா வா. சொல்லுங்க சொல்லுங்க. சரி, நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு கோயில்ல ஒரு பொண்ண பார்த்தேன். ஓகே. சில பேரை காரணமே இல்லாம பார்த்த உடனே பிடிச்சு போய்டும்ல, அந்த மாதிரி எனக்கு பிடிச்சு போச்சுடா அந்த பொண்ணு. யாரு? பூக்காரியா பிச்சைக்காரியா? சும்மா இருடா. ஓகே. அந்த பொண்ண பார்த்ததுமே உனக்கு கட்டி வச்சிடலான்னு தோணுச்சு. நீ என்னோட இப்படி பேசுற? இரு 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 இரு. ரிட்டையர்டு வாத்தி தூங்கிட்டாரா இல்ல இன்னும் பெருச்சாலியாட்டம் குறைஞ்சுக்கிட்டு தான் இருக்காரா? டேய், அப்படி எல்லாம் பேசாதடா குட்டி. தாத்தாவோட காதுல விழுந்துருச்சுன்னா வருத்தப்படுவார்ல. அவர் வருத்த என்ன பண்ணும்? சொல்ல போனா அவரால நான் அனுபவிக்கிறத கம்பேர் பண்ண இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. லட்சுமி, லட்சுமி,